ஆப்கி அதாலத்ல ராக்கி சாவந்த் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. நியூஸ்ல இருக்கணுங்கிறதுக்காக இவங்க கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுவாங்க. ராக்கி உங்களை பத்தி அடிக்கடி இப்படிதான் சொல்றாங்க, நீங்க வேணும்னே நியூஸ்ல வரதுக்காகவே என்னென்னமோ செய்றீங்க அப்படின்னு. அதாவது கான்ட்ரவர்சிஸ் கிரியேட் பண்றீங்க. அதனாலதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில உங்களை மிர்ச்சி சாவந்த்னு சொல்றாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். உங்க பிரதர் ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துலயே நீங்க டான்ஸ் ஆடினீங்க. நீங்க அந்த டான்ஸ்க்காக போட்டிருந்த ட்ரெஸ்ல காயின்ஸ் எல்லாம் இருந்தது. அப்ப சிவசேனா மெம்பர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நேஷனல் சிம்பலை இப்படியெல்லாம் அவமானப்படுத்த கூடாதுன்னு. பாம்பேல எத்தனையோ பியர் பார் இருக்கு, அங்க காசெல்லாம் அப்படியே பறக்கும். அப்பெல்லாம் அவமானமா இருக்காதா? நான் காயின்ஸ பாத்தீங்கன்னா என்னோட காஸ்டியூம் மேல என்னோட பிரதர் ஒவ்வொரு காயினா எடுத்து என் காஸ்டியூம் மேல அப்படியே ஒட்டினாரு. ஏன்னா அந்த படத்தோட பேரு ஹாட் மணி. உங்களை வச்சு வீடியோ எடுத்தாலும் சரி, படம் எடுத்தாலும் சரி, ஹாட்டுங்கிற வார்த்தை அங்க எப்படி வருது? உங்க பிரதர் எடுத்த படத்தோட பேரும் ஹாட் மணி. அப்ப நான் அன்னைக்கு நாள் பூரா அந்த காஸ்டியூம் போட்டு இப்படியே நின்னுட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு காயினா கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் எடுத்து ஒட்டிட்டே இருந்தேன். எனக்கு தெரியும் அப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி நான் பண்ணிருக்க கூடாதுன்னு. ஆனா இப்ப அது சென்சார்ல கட் ஆயிடுச்சு. அது படத்துல கிடையாது. உங்களோட அந்த சீனை சென்சார் கட் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ற ஷோஸ மும்பை போலீஸ் கட் பண்ணிட்டாங்க. நீங்க எப்ப எந்த ஷோ பண்ண போனாலும் மகாராஷ்டிரா போலீஸ் அதை தடை பண்ணிடுறாங்க. அவங்க செஞ்சது முழுக்க முழுக்க தப்பு சார். மகாராஷ்டிரா போலீஸ் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. என் மேல அவங்களுக்கு அவ்வளவு கோவம். அவங்க என்கிட்ட பண்ண காரியத்துக்கு நான் மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்கேன். போலீஸ் என்கிட்ட அப்படி பண்ணது முழுக்க முழுக்க அன்கான்ஸ்டிடியூஷனல். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாருங்க ராக்கி, இந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கோலாப்பூர்ல. அங்க நீங்க ஒரு ஷோ பண்ணீங்க. அந்த ஊர்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, ரொம்ப குறைவான ட்ரெஸ் தான் நீங்க போட்டிருந்தீங்க, அது பார்க்கவே ரொம்ப ஆபாசமா இருந்ததுன்னு. நான் கண்டிப்பா சின்ன ட்ரெஸ் போட்டேன்னு எனக்கு தோணல சார். அந்த கோலாப்பூரோட கிளிப்பிங்ஸ் எங்கிட்ட இருக்கு. அதை பாத்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, அது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. அப்படி நான் ஒத்துக்கிறேன், நான் கொஞ்சம் டீப் நெக் போட்டிருந்தேன். இல்ல, நம்ம அது என்னோட ஆர்கனைசர் தான் பண்ணாரு. கொஞ்சம் டீப் நெக்கா, எவ்வளவு டீப் நெக்னு நீங்களே பாருங்க. இப்ப நீங்க இதை எப்படி டிஃபெண்ட் பண்ண போறீங்க? இது ரொம்ப டீப். சார், கேமராமேன் வேணும்னே என்ன ஜூம் பண்ணி எடுத்திருக்காரு. அவரு வேணும்னே ஜூம் அங்கேயே பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது அங்க, அப்புறம் என்னோட ஆடியன்ஸ் அங்க இருக்காங்க. அப்புறம் அங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஆடுறது மட்டும் ஆடியன்ஸ்க்கு தெரியும். அங்க பார்த்தா அப்படியே தெரியும் சின்னதா அங்க ராக்கி சாவந்த் ஆடுறாங்கன்னு. ஆனா ஆடியன்ஸ்க்கும் ஸ்டேஜ்க்கும் நடுவுல சார். ஆடியன்ஸ்க்கு தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க ரெடி ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே அதை பத்தி. நான் ஒத்துக்கிறேன், நான் அது முன்னாடியே சொன்னேன், அது கொஞ்சம் டீப் நெக் தான். ஆனா நான் மறுபடியும் சொல்றேன், அந்த காஸ்டியூமை நான் ரெடி பண்ண சொல்ல. ஹேவார்ட் 5000 பிராண்டுக்காக அப்ப நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க தான் அப்போ லெஹங்கா, அப்புறம் ஜாக்கெட். சாங்ல நான் 3 காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணோம். ஹேவார்ட் 5000ஓட ஸ்கர்ட், அப்புறம் ஜாக்கெட், அப்புறம் லெஹங்கா. அவங்க அடிக்கடி இந்த காஸ்டியூம் தான் வச்சிட்டு இருந்தாங்க. சோ நானும் ஓகே சொன்னேன். ஏன்னா ஆடியன்ஸ் ரொம்ப தூரம் இருந்தாங்க, கிட்ட கூட இல்ல. அதனால நாங்க சில டைரக்டர்ஸ் உங்களுக்கு துணியை கொடுக்குறாங்க, உங்க பிரதர் காயின்ஸ் ஒட்டிடுறாரு, ஒரு சில தடவை ஆர்கனைசர்ஸ் துணி கொடுக்குறாங்க. ஆனா உங்க தப்பு சார், நான் ரொம்ப இன்னசென்ட். என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு எந்த துணியை கொடுக்குறாங்களோ நான் அதை போட்டுப்பேன். எந்த மாதிரி துணியை வேணா நான் போடுவேன், அவங்க கொடுத்தா நான் போடுவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப போலீஸ் தடை விதிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாசிக்ல உங்க ஷோ நடக்கும்போது இதனால தான் அங்க ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துச்சு. ஏன்னா அந்த ஷோலையும் ஆபாசம் இருந்தது, வல்காரிட்டி இருந்தது. சார், இது முழுக்க முழுக்க தப்பு. நான் கண்டிப்பா இதை ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னா, அங்க எங்களோட ஷோ வெறும் 2 hours தான். அப்புறம் ஆடியன்ஸ்க்கு என்னோட டான்ஸ்க்கு அப்புறம் ஆடியன்ஸ் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க, we want once more அப்படின்னு. அப்புறம் போலீஸ் ஆர்கனைசருக்கு பெர்மிஷன் கொடுக்கல. ஏன்னா கோர்ட் ரூல் இருக்கு, அதை நாங்க ஃபாலோ பண்ணணும்.
2 மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷோ பண்ணக்கூடாது. ஆனா ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வி வாண்ட் மோர் பர்ஃபார்மன்ஸ்னு. ஆடியன்ஸ் ரொம்ப காஸ்ட்லி டிக்கெட் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வராங்க. எனக்கு அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் 35 to 40,000 ஆடியன்ஸ் இருக்காங்க என்னோட ஷோ பாக்குறதுக்கு. அப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் இப்படி தள்ளிட்டு ஏறுறாங்க ராக்கிய பாக்கணுன்றதுக்காக. ஏன்னா சார் அப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு. இவ்வளோ ஆடியன்ஸை போலீஸ் எப்படி கட்டுப்படுத்தும்? அப்புறம் அங்க ஏதாவது சண்டை நடந்தா வாக்குவாதம் ஏற்பட்டா அங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் அவங்க அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் எல்லாரோட ஃபோக்கஸும் என் மேலேயும் என் ஸ்கர்ட் மேலேயும் இருக்கும். ராக்கி ஷவந்த்னால சண்டை நடந்துச்சுன்னு நீங்க உங்க ஷோவை ஸ்டாப் பண்ணுங்கன்னு. சார் போலீஸோட வேலை ப்ரொடெக்ஷன் பண்றது மக்களை, என்னையும் சரி ஆடியன்ஸையும் சரி, அதாவது ஷோ பார்க்க வர மக்களை. நீங்க ஆடியன்ஸை தூண்டி விட்டா ப்ரொவோக் பண்ணா போலீஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுமா? சார் நான் ஒன்றும் தூண்டி விடல, நான் என் டான்ஸ் ஆடுறேன். சார் இன்னைக்கு நான் பிரபலம் ஆயிருக்கேன்னா அது என்னோட டான்ஸ்னால தான், என்னோட எக்ஸ்பிரஷன்ஸ். ஒருவேளை நீங்க வந்து என்ன உங்க ஷோக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் என்ன வந்து பஜனையா பண்ணுவேன் சொல்லுங்க? சார் என்ன புக் பண்ணது ஒரு ஐட்டம் கேர்லா, அப்புறம் ராக்கி ஷவந்த் ஒரு ஐட்டம் கேர்ள்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க அவங்கள ஷோ கூப்பிட்டீங்க சார். அஃப்கோர்ஸ் சார் ஒரு 15 நிமிஷம் மூச்சு வாங்காம டான்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். கண்டினியூஸா டான்ஸ் ஆடுவேன். சோ எனக்கு எதுவுமே தெரியாது நான் குனிஞ்சா கேமரா எங்க ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு. நான் வெறும் டான்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதனாலதான் போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம். போலீஸ்க்கு என்ன தோணுதுன்னா நான் ரொம்ப ஹாட்னு. ஹாட்டா இருந்தா ஹாட்டு தான். அவங்க என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணும், பப்ளிக்கையும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அதுக்காக என் ஷோஸை ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல. பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்ணத்தான் உங்க ஷோவை ஸ்டாப் பண்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நான் உங்களுக்கு எழுதி தர கூட தயாரா இருக்க கோர்ட்லயே. சார் நான் வந்து எப்போ பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஷார்ட் ட்ரெஸ் போட மாட்டேன், ஃபுல் ட்ரெஸ் தான் போடுவேன்னு. இந்த வல்காரிட்டிங்கிறது, அதாவது ஆபாசம் உங்க ஷோல மட்டும் ஏன் இருக்கு? இல்ல சார், எனக்கு அது எங்கேயுமே வல்கரா தோணல. ஆடியன்ஸ் கூட அப்படி எதுவும் தோணல. நம்ம இப்ப ஆடியன்ஸையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்கள யாராவது உங்க வல்காரிட்டி பத்தி உங்க ஷோஸை பத்தி உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புறாங்களான்னு நீங்க கேளுங்க. கல்பனா சாவ்லா, மேதா பாட்கர், அருந்ததி ராய் இந்திய பெண்மணிகளுக்கு உலகத்துல ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களோட வல்கர் பாடல்கள் அந்த பேரை கெடுக்க முயற்சி பண்ணிருக்கு. இதுல உங்களோட தப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நானும் ஒரு புது ட்ரெண்ட் உருவாக்கியிருக்கேன். இல்ல நானே ஏதோ புதுசா பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா ராக்கி அப்படின்னா நீங்க இந்த நாட்டோட பேரை காப்பாத்திட்டு இருக்கேன்னு சொல்றீங்களா? மக்கள் கண்ணுக்கு நான் ஹாட்டா தெரியறேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ராக்கி இங்க மட்டும் இல்ல, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா உங்களை துபாயிலையும் பேன் பண்ணிட்டாங்க. அங்கேயும் உங்க பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. துபாயில நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தைரியமா வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போது என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண வந்தா. நான் அப்படியே செவிலே ஒண்ணு வச்சேன். அப்படியே நான் பிளாக் லிஸ்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் இந்திய பெண்மணி, உங்ககிட்ட இங்க பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்கேன். நீங்க ஸ்டேஜ்ல ஏறி என் ட்ரெஸ்ஸை எப்படி தொட முடியும்? அதான் ஒரு அரை அரைஞ்ச பிளாக் லிஸ்ட் பண்ணாங்க, பண்ணட்டும். அப்ப நீங்க என்ன சொல்ல? ஆனா சார் அதுக்கப்புறம் அவங்க என்ன அடிக்கடி கூப்பிட்டாங்க ஷோ பார்க்க. அதுக்கப்புறம் யாருக்குமே என் மேல கை வைக்கிற தைரியம் இல்ல. நீங்க இப்ப என்ன மக்கள்கிட்ட சொல்றீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து மேல கையை போட்டுறது, அதனால நான் அரைஞ்சேன்றீங்க. பட் எங்க கிட்ட இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் இருக்கு. ஒருத்தர் உங்களை கிஸ் பண்ணாரு, நீங்களும் அவரை கிஸ் பண்ணீங்க. இதுல நீங்க அடிச்ச அடியே தெரியலையே.